நீதிமொழிகளின் புத்தகம் 28வது அதிகாரம் அதனுடைய 13வது வார்த்தையிலே நாம் இப்படி காண்கிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய இரக்கம் ஒரு மனுஷனுக்கு வேண்டும் என்று சொன்னால் அவன் தன் பாவங்களை மறைத்து வைக்கக்கூடாது. கர்த்தர் ஒரு பாவி என்று சொல்லி ஒரு மனிதனை புறம்பே தள்ளுகிறவர்கள் அல்ல. அவர் நம் எவ்வளோ பாவங்கள் செய்திருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அவற்றை நாம் பஞ்சை போல வெண்மையாக்குவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் எவனுடைய பாவங்களை, எவனுடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறாரோ அவர்களுக்கு என்ன மன்னிப்பு கிடைக்கிறது, விடுதலை கிடைக்கிறது. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, ரோகத்திலிருந்து எல்லாம் விடுதலை கிடைக்கிறது. அப்போது இங்கே தேவ வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், தன் பாவங்களை மறைக்கிறவன், தேவனுடைய சமூகத்தில் அதை மறைத்து வாழ்கிறவனுக்கு ஒருபோதும் என்ன செய்யாதான் வாழ்வு கிடைக்காது என்று சொல்லுகிறார். ஆனால் கர்த்தருடைய இரக்கம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்கிற பாவங்களை ஏற்றி சொல்லி அதை விட்டுவிட வேண்டும். பிறகு நாம் அந்த பாவங்களை என்ன செய்யக்கூடாது. செய்யாமல் நாம் இருக்கும் பொழுது கர்த்தருடைய இரக்கம் நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய தலைமுறைக்கும் கிடைக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதனால் நாம் பாவம் செய்துவிட்டு நாம் வயறு நிறைய சாப்பிட்டுட்டு நாம் முகத்தை துடைத்து கொண்டு நாம் ஒன்றும் சாப்பிடாதவர்களைப் போல நாம் கடந்து போகிறவர்களாக அல்ல. நாம் என்ன செய்கிறதை கர்த்தருடைய சன்னிதானத்தில் எல்லார்ட்டையும் நாம் பாவம் செய்தேன் என்று சொல்லிட்டு தெரிய வேண்டாம். கர்த்தருடைய சன்னிதானத்தில், கர்த்தருடைய பாதப்படியில் அவரை நினைத்து நாம் ஏற்றி சொல்லி அதை என்ன செய்ய வேண்டும், விட்டுவிட வேண்டும். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய இந்த உலகம் அழிவுக்கு நேராக போய்கொண்டிருக்கும் பொழுது நாம் நம்முடைய பாவங்களை மறைத்து வைத்து வாழாமல் தேவனுடைய சமூகத்தில் ஏற்றி சொல்லி இரக்கம் பெற்று தேவனுடைய ராஜ்யத்தில் போகும்படியாய் தேவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அருள்வாராக என்று ஜெபிக்கிறேன். ஆமென்.